அனைவருக்கும் வணக்கம். நம்ம எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் ப்ராபிட்டி இன் கவர்னன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது அந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ப்ராபிட்டினா என்ன அடிரன்ஸ் டு ஹையஸ்ட் ஸ்டாண்ட் ஆஃப் எத்திக்ஸ், ஆனஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி இன் கவர்னன்ஸுங்க. நல்லவன், ஓகேங்களா, நல்லவன்ன்றது ஒரு எத்திக். ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறது தான் ப்ராபிட்டி, அவ்வளோதாங்க. அதாவது ஒரு கவர்னன்ஸில் இந்த எத்திக்ஸ், ஆனஸ்டி, இன்டெகிரிட்டிலாம் ரொம்ப ஹை லெவலில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் கவர்னன்ஸுங்க. அதாவது ஊரில் இருக்கிற நல்லவன் மொத்தம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தால் அதுக்கு பேர் தான் ப்ராபிட்டி இன் கவர்னன்ஸ். புரிஞ்சுதா? இதுக்கு மேலே சிம்பிளாக சொல்ல முடியாது. ஸோ கோஸ் பியாண்ட் லீகல் கம்ப்ளையன்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் டூயிங் த ரைட் திங், ரைட் வே, ஃபார் ரைட் ரீசன்ஸ். கரெக்டா? நம்ம லீகலாக சில விஷயங்களை ரொம்ப ஃபாலோ பண்ணுறோம், நல்லது சிந்திக்கிறோம், நல்ல விஷயத்த நல்ல வழியில் நல்ல காரணத்துக்காக செய்கிறோம், அதுக்கு பேர் தான் ப்ராபிட்டி. எசென்ஷியல் ஃபார் மெயின்டைனிங் பப்ளிக் ட்ரஸ்ட் இன் டெமோக்ரஸி. ஒரு டெமோக்ரஸியில் பப்ளிக் ட்ரஸ்ட்டை நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ராபிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது கவர்னன்ஸ்லன்றாங்க. புரிஞ்சுதா? ஸோ இதில் ப்ராபிட்டியில் என்ன கோர் பிரின்சிபல்? அகைன் அதே விஷயங்கள் தான். இன்டெகிரிட்டி, டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ். இதே தான் நம்ம சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறது எல்லாம் ஈஸியாக நீங்கள் படிச்சாலே புரிஞ்சிடும் உங்களுக்கு. டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ். ஸோ இதெல்லாம் ஏன் புரியும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க, கடந்த ஒரு 9 கிளாஸும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த 10வது கிளாஸில் உங்களுக்குலாம் ஈஸியாக பார்த்தாலே புரியும். நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பார்க்கலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கவர்னன்ஸில் கொண்டு வர்றது மேலே பார்த்துருப்போம். ப்ராபிட்டினா என்ன? மக்களுக்கு ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட்டு என்ஷூர் பண்ணுறதுக்கு பேர் தான். ஸோ ஒரு கவர்னன்ஸில் பப்ளிக் ட்ரஸ்ட்டை நம்ம எப்படி என்ஷூர் பண்ண முடியும்? டிரான்ஸ்பரன்சி மூலமாக. நம்ம வெளிப்படையாக சில விஷயங்கள் செய்யும்போது மக்கள்கிட்ட ஒரு ட்ரஸ்ட் இருக்க தான் செய்யும். ஸோ அது எப்படி நம்ம குறைக்க முடியும்? ஏன் நமக்கு டிரான்ஸ்பரன்சி தேவை? ரெடியூஸ் த கரப்ஷன் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். பில்ட் த பப்ளிக் ட்ரஸ்ட்டை நம்ம என்ஷூர் பண்ணலாம். இம்ப்ரூவ்ஸ் த எஃபிஷியன்சியை நம்ம என்ஷூர் பண்ண முடியும். கரெக்டாக? இதுக்காக தான் நமக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும். இது நம்ம எப்படி கொண்டு வர முடியும்? ஆர்டி ஆக்ட் மூலமாக. ரைட் டு இன்ஃபர்மேஷன். நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் ஆர்டி ஆக்ட் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இ கவர்னன்ஸ் மூலமாக எல்லாம் டிஜிட்டலைஸாக பண்ணும்போது மக்கள் ஈஸியாகவே தெரிஞ்சுக்குவாங்க. ஓப்பன் கவர்மெண்ட் டேட்டா பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு ஏதாவது டேட்டா வேணுன்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கிறக்கூடிய அந்த பப்ளிக் விசிபிலிட்டி மூலமாக நீங்கள் ஏதோ ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக தெரிஞ்சுக்கலான்றது. இப்படி நம்ம ஓப்பனாக இருக்கும்போது மக்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும், நம்மகிட்ட எதுவும் மறைக்கலையவங்க அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அக்கௌண்டபிலிட்டி இன் கவர்னன்ஸில் ஒரு அக்கௌண்டபிலிட்டி நமக்கு தேவை. காரணம் என்ன? அக்கௌண்டபிலிட்டினா என்ன? ஆன்சரபிலிட்டி அண்ட் என்ஃபோர்ஸபிலிட்டி. கரெக்டாக? அக்கௌண்டபிலிட்டினா என்ன? இதுக்கு நீ தான் பொறுப்பு, அதுக்கேற்ற மாதிரி நீ இதை செய் அப்படிங்கிறது தான் அக்கௌண்டபிலிட்டி. பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டினா என்ன? லெஜிஸ்லேஷன் அண்ட் எலெக்ஷன். இதன் மூலமாக அவங்க தான் பொறுப்புறது நம்ம என்ஷூர் பண்ண முடியும். எலெக்ஷன் மூலமாகவோ இல்லை லெஜிஸ்லேஷன் மூலமாகவோ, சட்டமன்றத்தின் மூலமாக, பார்லமெண்ட் மூலமாகவோ நாம் அவங்கள என்ஷூர் பண்ண முடியும் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணுன்றதுக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்டபிலிட்டினா என்ன? இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் விஜிலன்ஸ் மூலமாக அவங்க அக்கௌண்டபிளாக இருக்கணுன்றது. கரெக்டாக? ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டியாக பார்க்கும்போது கோர்ட் ரிவ்யூ, எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எதாவது எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பார்லிமெண்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதை ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதிகாரம் பொலிட்டிக்கல் ஜுடிஷியல் கிட்ட இருக்குது. சோஷியல் அக்கௌண்டபிலிட்டியாக பார்க்கும்போது சிட்டிசன்ஸ், மீடியா, என்ஜிஓ இவங்க எல்லாமே சோஷியல் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்காங்க. ஏதோ ஒரு சமுதாயத்தில் ஒரு நடக்குதுன்னா மக்கள்லாம் எவ்வளோ கண்டம் பண்ணுறாங்க, இது நீங்கள் தவறாக செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இதுக்காக என்னென்ன டூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? பார்லிமெண்ட்ரி கமிட்டி, சோஷியல் ஆடிட், சிட்டிசன் சார்ட்டர். இதெல்லாம் நம்ம இந்த கவர்னன்ஸில் அக்கௌண்டபிலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக நாம் இதெல்லாம் வச்சுருக்கோம். அண்டு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் டு ப்ரொமோட் ப்ராபிட்டி நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இன்ஸ்டிடியூஷனாக நம்ம என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கோம்? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிட்டியை கொண்டு வந்திருக்கோம். எதுக்காக? கரப்ஷன் கண்காணிக்கிறதுக்காக. லோக் ஆயுதத்தை சொல்லியிருக்கோம். ஆன்டி கரப்ஷன் ஒம்பட்ஸ்மேன் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதெல்லாம் ஒர்க்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த அண்ணா சில டைமில் அந்த சமயத்தில் வந்திருக்கோம். கேக் நம்ம பார்த்துருப்போம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டி, விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2014 கொண்டு வந்திருப்போம். ஸோ இது எல்லாமே ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம். எதுக்காக? டு ப்ரொமோட் ப்ராபிட்டி. அண்ட் சிட்டிசன் சென்ட்ரிக் மெஷர்ஸ் ஃபார் ப்ராபிட்டி. என்னென்ன சிட்டிசன் சென்ட்ரிக்காக என்னென்ன மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க? சிட்டிசன் சார்ட்டர், பப்ளிக் கிரீவன்ஸ் ரிஹர்சல், சோஷியல் ஆடிட்டிங், இ ப்ரொக்யூர்மெண்ட் அண்டு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன? அக்கௌண்ட்லேயே காசு போடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரதுனால இப்போ முன்னாடி நினச்சிருப்போம், கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் அலாட் பண்ணுது அப்படின்னா நம்ம போய் வாங்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு மகளிர் உரிமை தொகை வருதுன்னு வச்சுங்க, நம்ம ஊரில் போய் வாங்குறோம் அப்படின்னா இவன் நமக்கு கரெக்டாக தான் காசு கொடுக்குறானா இல்லை தரலையா அப்படின்னு நமக்கு டவுட் ஒன்று வரும். ஆனால் இப்போ டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட்லேயே வரும்போது மக்கள்கிட்ட பரவாயில்ல, நமக்கு காசு கேட்டது கரெக்டாக போட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா?
ஸோ இதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ எத்திக்கல் டயலமாஸ் இன் ப்ராபிட்டி. ஸோ இந்த ப்ராபிட்டிலுமே சில எத்திக்கல் டயலமா வரும். காரணம் என்ன? நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமா இல்லை டிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணணுமா? அதாவது ரூல்ஸ் படி பார்த்தா சில பேர் நம்ம உதவி செய்ய முடியாது. நமக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். நம்ம விருப்பத்தின் பேரில் மக்களுக்கு உதவணும்னு நினைக்கணும். கரெக்டாக? இப்போ இன்னைக்கு இந்த ஸ்கீம் மூலமாக வர பணமானது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு தேவை, நம்ம அந்த காசு கொடுக்கணும். இல்லை ரூல்ஸ் படி உங்களுக்கு இந்த மாதம் கோட்டா முடிஞ்சது, அடுத்த மாதம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமா? இப்போ இன்னைக்கு தேவை தான் நம்ம பண்ணணும். அது கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் டிரான்ஸ்பிரிட்டி, ப்ரொடெக்டிங் சென்சிட்டிவ் இன்ஃபோ விச் இஸ் பப்ளிக் ரைட் டு இன்ஃபோ. கரெக்டா? இப்போ மிலிட்ரி சீக்ரெட்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு மக்களிடம் சொன்னால் அது சென்சிட்டிவ் ஏரியா விஷயம் இல்லையா? ஸோ அங்கேயும் ஒரு எத்திக்கல் டயலமா வருது. லாயல்ட்டி விசஸ் இன்டெகிரிட்டி, லாயல் டு சீனியர்ஸ் விசஸ் டியூட்டி டு கான்ஸ்டியூஷன். ஒரு சீனியருக்கு நாம லாயலாக இருக்கணுமா இல்லை டியூட்டி டு கான்ஸ்டியூஷனாக இருக்கணுமா? ஸோ இந்த மாதிரி எத்திக்கல் டயலமோலாம் வரும் அப்படின்றாங்க. ஸோ எல்லாத்துலேயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றாங்க, நத்திங் பட். ஸோ ஒரு மினி கேஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. யுவர் அன் ஆஃபீஸர் ஓவர்சீயிங் எம்ஜி அண்ட் ரேகா ஒர்க்ஸ். வில்லேஜ் ரிப்போர்ட்ஸ் தட் த கான்ட்ராக்டர் இன்ஃப்ளேட்டட் பில்ஸ் அப்படின்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? நீங்கள் ஒரு 100 நாள் வேலை திட்டத்துக்கு நீங்கள் தான் ஓவர்சீயிங் ஆஃபீஸராக இருக்காங்க. ஆனால் ஒரு வில்லேஜஸில் என்ன பண்ணுறாங்க? ஒரு கான்ட்ராக்டர் அவர் பில்லில் ஃபோர்ஜரி பண்ணுறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது? அஃபெக்ட் ஆகுது. டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இங்கே இருக்குது இல்லையா? இது நம்ம பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? ஆர்டரை சோஷியல் ஆடிட், வெரிஃபை பில்ஸ், டேக் டிசிப்ளினரி ஆக்ஷன், என்ஷூர் பேமெண்ட் கோ டைரக்ட்லி டு பெனிஃபிஷரி. கரெக்டாக? இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸராக இருக்கிறீங்க, ஒரு 100 நாள் வேலை திட்ட கண்காணிப்பாளராக இருக்கிறீங்க. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கொடுத்த ஒரு கான்ட்ராக்ட் என்ன பண்ணுறாரு? அவர் எங்களுக்கு சரியாக சம்பளம் தர மாட்டேறாரு, பில்லு ஃபோர்ஜரி பண்ணுறாருன்றாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு சோஷியல் ஆடிட்டிங் நடக்கணும். சோஷியல் ஆடிட்டிங்னா என்ன? மக்கள் முன்னிலையில் அதை ஆடிட்டிங் பண்ணணும். டிசிப்ளினரி ஆக்ஷன் அவர் மாதிரி எடுக்கணும், ஒரு தவறு செஞ்சிருந்தா. அதே போல் யாருக்கெல்லாம் பணம் போகலையோ அவங்களுக்குலாம் அந்த பேமெண்ட்டை என்ஷூர் பண்ணணும், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக. இதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின். ப்ராபிட்டி இன் கவர்னன்ஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் எஃபெக்டிவ் அண்டு எதிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது, ப்ராபிட்டி இன் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஒரு எஃபெக்டிவான எத்திக்கலான அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஃபவுண்டேஷன்றாங்க. டிஸ்கஸ் ஹவு டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம் சச் அஸ் ஆர்டிஐ, சோஷியல் ஆடிட் அண்ட் சிட்டிசன் சார்ட்டர் ஸ்ட்ரென்தன் த ப்ராபிட்டி. நல்லா பார்த்தோம் இல்லையா? இந்த மெக்கானிசம் டிரான்ஸ்பரி ஆகட்டும், இந்த ஆர்டிஐ ஆக்டும், சோஷியல் ஆடிட்டும், சிட்டிசன் சார்ட்டர் எல்லாமே எப்படி இந்தியாவில் ப்ராபிட்டியை என்ஷூர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 15 மார்க் கொஷின், 250 வேர்ட்ஸில் ஒரு 3 பக்கத்துக்கு எழுதுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க, எக்ஸாம்பிளாக கொடுத்து. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் ப்ராபர்ட்டி அண்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற இந்த சாப்டரை பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு நம்புறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.